நேஹா குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம நேஹா குட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எபிசோட் 4 The Magic of the Lost Temple. இன்னைக்கான டிப் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கான டிப் வந்து சின்ன பசங்க வந்து ஸ்டோரி புக் வந்து என்ன புக் ரீட் பண்ணலாம், எப்படி நான் சொல்கிறேன்ல இந்த புக் ரீட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுதான் இதுதான் பாருங்கள், ஏஜ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இதுதான் இந்த பிக்சர் புக். காமிக்கிறேன். 6-in-1 பிக்சர். நல்லா பெருசாக இருக்கும். மாரல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேஹாவோட கைவண்ணங்கள் சும்மா. ஸோ இதுதான் வந்து இந்த பிக்சர் புக். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு வந்து புக்கு இன்ட்ரடக்ஷனில். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் கேர்ள்லேயும் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த கேர்ள் தியா அப்படின்னு வரும். தியா இன்ஸ்டியூட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க கேரக்டர் அவங்க எப்படி இருப்பாங்க. எனக்கு வயலட் பிடிக்கும். அப்புறம் வந்து பாலைன், அப்புறம் வந்து கிளாத் பிடிக்கும். மேரி எக்ஸசைஸ். இது என்னன்னு தெரியுமா? ஃபைண்ட் கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து சும்மா கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே தான் இருக்கும். எங்கே போச்சுதான் க்ளூஸ். ஸோ அதை வந்து கொடுப்பாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் தெரியுமா. எங்கள் ஃபுல்லாக ட்ரிப்புக்கு போவாங்க. பிக்சர் புக். உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் காமிக்கிறேன். என்னோட ஃபேவரட் இந்த பார்க். நிறைய வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ அந்த ஓகே 2 days கதையே போடலை. வாட் ஹேப்பன் நேஹா? எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு. நான் போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் போட முடியாது. சாரி. இப்போ கதைக்குள்ளே போகலாம். கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு புக்கு சேர்த்துக்காம. சரிதான் எனக்குள்ள டிப். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிப்பு கண்டுபிடிச்சு போட்டுட்ருக்கேன். ஓகே. ஸோ வாங்க, நீங்கள் சஸ்பென்ஸாக 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ சாரி. எங்கள் அம்மாவுக்குமே நான் சொல்லலை. எங்கள் அம்மா தான் வீடியோ போடணுன்னாங்க. என்ன பண்ணுறது? எனக்கு கதை வேணும். கதை அடுத்து என்னன்னு தெரியாதுல்ல எனக்கு. அடுத்ததுக்கும் போயிட்டு நான் எல்லாம் ரீட் பண்ணிட்டேன். அதனாலயே எனக்கு வந்து நான் வந்து ஹார்டின் புக் மாதிரி யூஸ் பண்ணேன். ஓகே, எதில் விட்டோம்? நேஹா, நான் ஏன் இப்போ இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. சாரி. ஓகே, ஸோ அவனு வந்து எங்கே போகிறான்ட்டு அவங்க அம்மாவும்
அப்பாவும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து அதுதான் அது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து விட்டுருந்தோம்ல. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து அவங்க எங்கே என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க கடைக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டேபிளில் நைட்டு, ஓகேங்களா, அது டின்னர் டேபிளில் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கஷனை என்ன பண்ணுறாங்கன்னா நூனு எங்கே போய் தங்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 6 வீக்குக்கு. ஸோ எங்கே வரலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து லைட்டாக கதை வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அவங்க அம்மா வந்து 6 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியோட ட்ரைனிங் போகிறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து 6 வீக்குக்குமே நூனு தனியாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய ஒர்க்கும் வந்துடுது. ஸோ அவங்க டெல்லிக்கு போகிறனால நூனு எங்கே போய் ஸ்டே பண்ணுவா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த டைமில் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அந்த 2 ஃபேமிலியில் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறா, அவள் எங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறான்ட்டு நம்ம நேற்று விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இன்றைக்கி கன்டினியூ பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டின்னர் டேபிளில் அவங்க உட்காந்து நூனு எங்கே போய் வந்து ஸ்டே பண்ணுவா, அதுவும் 6 வீக்குக்கு எங்கே போய் ஸ்டே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் டிசைட் பண்ண முடியல, எங்கே போய் தங்கணுன்ட்டு டிசைடு பண்ணவே முடியல, ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து நூனு வந்து அவள் டின்னர் முடிச்சிட்டான், ஓகேங்களா. டின்னர் முடிச்சுட்டு, அதாவது அவங்க 2 பேத்துக்குள்ளே லைட்டாக தான் டிஸ்கஷன் போயிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா அப்பப்போ தான் பேசுகிறாங்க. ஸோ நூனும் அவள் கண்டுக்கல போல், ஓகேங்களா. ஸோ அவள் டின்னர் முடிச்சுட்டு அவள் போகிறாள், ஓகேங்களா. ஸோ உஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயே வந்து லிவிங் ரூமுக்கு போய் சோட்டா பீம் பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நூனு வந்து புரிஞ்சுக்கிட்டா நம்மளை ஏன் அங்கே அனுப்புகிறாங்க. ஏன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த இதை வந்து அவளுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு வந்து அவங்க நினைக்கிறாங்கனால நூனும் புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அவள் அங்கே போய் சோட்டா பீம் வந்து பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் வந்து அவங்க வந்து டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க நெக்ஸ்ட் ரூமில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 ரூமும் லிவிங் ரூம் அண்ட் இந்த ரூமும் அட்டாச் தானே இருக்கும். அப்போ நூனு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா, ஓகேங்களா. ஸோ நூனு வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பா, என்ன நடந்தாலும் கேட்டுகிட்டே தான் இருக்கா இந்த ஹோல் டிஸ்கஷனில், ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நூனு எங்கே கொண்டு போய் விடலாம் அப்படின்னா இண்டோரில் போய் விடலாம். அது இண்டோர் யாரோடது சொல்லுங்கள்? அம்மாச்சி. எஸ், அம்மாவோட அம்மா வீடு, அம்மாச்சி வீடு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ அவங்க நிற்கிறாங்க தான். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்து சரின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து ஹீட்டு. ஸோ அங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அங்கே விட வேண்டான்றாங்க. அதுவும் ஆமாம், அதுவும் உண்மை தானே அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஸோ நூனு வந்து பார்த்திங்கன்னா 6 வீக்குக்கு எங்கே தான் போய் ஸ்டே பண்ணுவா, இவ்வளோ அந்த ஹீட்டில் அவள் எப்படி ஸ்டே பண்ணுவா அப்படின்லாம் வந்து அதுவும் சரி தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சேகரோட அம்மா அப்பாவையே நம்ம வந்து கூப்பிடலாம் அப்படின்ட்டு, சேகரோட அம்மா அப்பா அவங்க வந்து வில்லேஜில் இருப்பாங்க, ஹோமனையில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன் அங்கே கூப்பிடலாம், கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்றாங்க, ஓகேங்களா. அவளை பார்த்துக்கிறதுக்கு இங்கே வர சொல்லலான்னு. ஆமாம், அவள் அங்கே போய் லிவ் பண்ணாமல் அவங்க இங்கே வந்து அவளை பார்த்துக்கிற மாதிரி, தாத்தா பாட்டி உள்ள இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி. அவங்க வந்து வர முடியாது, அதுவும் அவ்வளோ நாள் அவங்களால இருக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கே அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, ஹார்ட் அட்டாக்கு அப்படிலாம் வந்து எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது நிறைய வாட்டி உங்களுக்கு நடந்திருக்கு போல,
ஸோ அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு வில்லேஜ்லேருந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும்ல வில்லேஜ் எல்லாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். ஸோ அதனால அவங்க எப்படி இங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்கி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஷேகரோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து டாக்டர் விக்கி. ஸோ அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஷேகர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நூனு வந்து அவங்க ஒய்ஃப் நல்லாவே கேர் பண்ணிப்பாங்க நூனுவை. ஸோ நம்ம அங்கேயே போய் விடலாம், அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year பேபி வேறு இருக்குது. ஸோ இது வந்து நூனோட அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year பேபி இருக்குது. அப்புறம் 6 weeks வந்து அவங்களோட இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து வேறு யார் இருந்தாலும் ஃப்ரெண்டு இருந்தாலும் வேறு யாரோட வீடு தானே அது. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஸோ வேண்டாம் அப்படின்றாங்க. நீ வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட, ஷேகரோட அப்பா அம்மா கிட்ட நீ ஜஸ்ட் பேசிப்பாரு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் ஷேகர் வந்து கன்வீன்ஸே ஆகலை. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கன்வீன்ஸே ஆகலை. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஷேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணால் பேசாமல் உன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிடு, ட்ரைனிங் வந்து கேன்சல் பண்ணிவிடு பேசாமல், இவ்வளோ பிரச்சனை ஏன் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து வேணும், இல்லை இல்லை ஆக்சுவலி அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம், அவங்க வந்து நிறைய வாட்டி இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்ப வருஷத்துக்கு அப்படி இப்படி ரொம்ப வருஷமாக அவங்க வந்து இது வேண்டாம் வேண்டாம் போஸ்ட்மார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இதை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கரியரும் க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் நிறைய இதுக்கு முன்னாடி வருஷமும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. அப்புறம் ஷேகர் வந்து நாப்டுனா என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே ஓகே அப்படின்னு தடையாட்டுறது எதுக்கு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்ளமை சொல்லி அவங்க வந்து பெங்களூருக்கு இங்கே வர சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, உஷா சாரி ஷேகர் வந்து உஷா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்க அப்பா வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இனிமேல் எக்ஸ்கியூஸ் என்ன எக்ஸ்கியூஸ் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க வில்லேஜால் வந்து வர முடியலை. ஓகே. ஸோ அதாவது எக்ஸ்கியூஸ் என்னென்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா ஏன் வர முடியல அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க. ஸோ வந்து அவங்க ஷேகர் வந்து கால் பண்ணிவிட்டு காலும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க, உஷாவை பார்க்குறாங்க. என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. என்ன ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நூனு வந்து அவங்க வில்லேஜில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால வர முடியல. ஏன்னா வந்து அவங்க ஒரு கவு வந்து எப்படி இங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்கி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஷேகரோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து டாக்டர் விக்கி. ஸோ அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஷேகர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நூனு வந்து அவங்க ஒய்ஃப் நல்லாவே கேர் பண்ணிப்பாங்க நூனுவை. ஸோ நம்ம அங்கேயே போய் விடலாம், அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year பேபி வேறு இருக்குது. ஸோ இது வந்து நூனோட அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year பேபி இருக்குது. அப்புறம் 6 weeks வந்து அவங்களோட இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து வேறு யார் இருந்தாலும் ஃப்ரெண்டு இருந்தாலும் வேறு யாரோட வீடு தானே அது. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஸோ வேண்டாம் அப்படின்றாங்க. நீ வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட, ஷேகரோட அப்பா அம்மா கிட்ட நீ ஜஸ்ட் பேசிப்பாரு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் ஷேகர் வந்து கன்வீன்ஸே ஆகலை. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கன்வீன்ஸே
ஆகலை. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணால் பேசாமல் உன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிடு, ட்ரைனிங் வந்து கேன்சல் பண்ணிவிடு பேசாமல், இவ்வளோ பிரச்சனை ஏன் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து வேணும் இல்லை ஆக்சுவலி அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் அவங்க வந்து நிறைய வாட்டி இது வேண்டான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்ப வருஷத்துக்கு அப்படி இப்படி ரொம்ப வருஷமாக அவங்க வந்து இது வேண்டாம் போஸ்ட்மார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இதை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரியரும் க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு இல்லை என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் நிறைய இதுக்கு முன்னாடி வருஷமும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. அப்புறம் சேகர் வந்து நாப்டுனா என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே அப்படின்னு தரையாட்டுறது எதுக்கு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்ளமை சொல்லி அவங்க வந்து பெங்களூருக்கு இங்கே வர சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, உஷா சாரி சேகர் வந்து உஷா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்க அப்பா வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன எக்ஸ்கியூஸ் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க வில்லேஜால வந்து வர முடியல. ஓகே, ஸோ அதாவது கால் எக்ஸ்கியூஸ் என்னென்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா ஏன் வர முடியல அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க. ஸோ வந்து அவங்க சேகர் வந்து கால் பண்ணிவிட்டு காலும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க, உஷாவை பார்க்குறாங்க. என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. என்ன ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நூனு வந்து அவங்க வில்லேஜில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால வர முடியல, ஏன்னா வந்து அவங்க ஒரு கவு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களால வரவும் முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி சரசு கிராண்ட் டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரீட் ஆக போகுது, சம்மரில் மேரீட் ஆக போகுது. அப்புறம் சம்மர்னால என்னது, மேங்கோ சீசன்ஸ். அவங்களுக்கு வந்து ஃபீல்டு தோப்பில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்க ஃபார்மர் தானே. ஸோ அதனால வந்து வரவே முடியாது. இந்தமாரி அவங்க வந்து காலை கட் பண்ணிவிட்டு சேகர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தமாரி நீங்கள் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து உஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் உண்மை தான். ஏன்னா வந்து ஒரு கவு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா எப்படி விட்டுட்டு வர முடியும், அதுவும் மேங்கோ சீசனில் ஃபீல்டில் நிறைய ஒர்க் இருக்கும். அப்புறம் வெட்டிங் ஆகிறது உண்மைதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேகர் வந்து பேசாமல் உன்னோட ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணிடு, ஏன் வேண்டாம், இவ்வளோ ப்ராப்ளம் ஏன் இருக்குது, அதுவும் 6 வீக்குக்கு இவ்வளோவா அப்படின்றாங்க. ஸோ ஆனால் வந்து என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குது. ஸோ ஆனால் நூன் வந்து ஸ்டே பண்ணுறது இதுமாதிரி பேட் ஐடியாவாக வந்து இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஹோம் மேனரில் அது ரொம்ப பேட் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் இருக்காது, அவள் மட்டும்தான் இருப்பாள், அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அவள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, அதாவது சேகரோட அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வில்லேஜுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் வராங்க. ஹெட் மாஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏன் வராங்கன்னா, ஒரு லோக்கல் ஹை ஸ்கூல், ஒரு மெட்ரிக் அந்தமாரி ஒரு லோக்கல் ஹை ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டராக வராங்க. அதுவும் 9 ஏஜுக்கு ஒரு சன்னும் இருக்காங்க. அதுமாரி கசின்ஸு வெட்டிங்க்கு வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 9க்கும் அங்கே போர் அடிக்காது. ஸோ வந்து இவ்வளோ டிஸ்கஷன், நூனுக்கு போர் அடிக்காதுன்னு இவ்வளோ டிஸ்கஷன் பண்ணி, சரி ஓகே பேசாமல் நம்ம நூனுக்கிட்ட நம்ம டேரக்டாகவே கேட்டுடலாம், அவளுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அவள் அங்கேயே போய் வந்து லிவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் உஷா வந்து சிரிச்சுக்கிட்டே ஓகேயா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து நூனு வந்து 2 பேருமே வந்து அப்படியே 2 பேருமே சேர்ந்து அவகிட்ட வராங்க, நூனு கிட்ட. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க பேசுகிற வரைக்கும் அவள் வந்து பார்த்திங்கன்னா சோட்டா பீமே பார்த்துட்ருக்கான்.
ஆனால் அவளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சோட்டா பீம் பார்த்துட்டே இருக்கா. ஓகேங்களா? ஸோ அவளுக்கு தெரியும் என்ன எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னா அவளுக்கு அங்கே தெரியும். பட் இருந்தாலும் அவள் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா விக்கி அங்கிள் ஹவுஸில் இருக்கியா, அப்படி இல்லைன்னா உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வில்லேஜில் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறா. ஸோ உங்களுக்கு என்ன தீர்ப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சம்மன் எல்ஸ் ஒரு விக்கி டாக்டர்னா, ஆனால் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதுனா அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ஹோம் அனாலிலே இருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வெட்டிங்கு அவளுக்கு ரொம்ப அங்கே பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ட்ரீஸ், கவ் ஷெட். எஸ், வெரி குட் ஃபார் யூ மை பென்சில் கிஃப்ட். அந்த கவ் என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னா ஆமாம். ஸோ அவளுக்கு கவ் ஷெட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஒரு கவ் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் அந்த ஃபீல்டு எல்லாமே பிடிக்கும். அவளுக்கு வந்து ரிவரில் பிடிக்கும். அவளை ஸ்விம் பண்ண, ஏன்னா அவள் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருக்கா சம்மர் கேம்பில். ஸோ அவள் ஸ்விம் பண்ணலாம் ரிவரில். ஸோ இந்தமாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் நிறைய ஸ்பேஷியஸாகவும் இருக்கனால ஸோ ஃபைனலாக அவங்க வந்து எங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. அதுவும் இங்கே என்ன பிளேஸ் பண்ணுறாங்கன்னா அஜ் பிளேஸ் அப்படின்னா கனடாவில் கிராண்ட் ஃபாதர் ஓகேங்களா, அஜ்ஜா வந்து கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? ஸோ அவள் தான் அங்கே போய் கனடாவில் அங்கே போய் ஹோம் மனாலியில் அவங்க அஜ்ஜா ஹவுஸில் போய் ஸ்டே பண்ண போகிறா. வாவ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உஷா வந்து ஒரு பெரிய டென்ஷனே அவளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே ரிலீஃப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பொண்ணு தனியாக எங்கே விடுறதுன்னே தெரியாமல். ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பாரமாக இருந்தது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட, ஏன்னா வந்து கொஞ்ச நாள் தானே 6 வீக் அவள் இருக்க மாட்டனால அவங்க ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வந்து கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு நூறு பெருசல் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஷேகர் வந்து குவைட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளான் பண்ணுறாங்க என்ன இப்படி போகணும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ உஷா வந்து நூனு கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, திரும்பி பார்த்துட்டு நூனு கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து ஸ்லீப் வந்து நான் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன் நாளைக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ஸ்னோ மனாலியில் உன்னை விட்டுருவாங்க, ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து ஸோ உங்கள் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்துடணும் பெங்களூருக்கு. ஸோ ஓகேங்களா? அதுவும் சேம் டேலேயே வந்துடணும். ஓகேங்களா? அப்புறம் உஷா வந்து அவங்களோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணிடுவாங்க அவங்க ட்ரிப்புக்காண்டி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அவங்க அஜ்ஜா அண்ட் அஜ்ஜிக்கு பை பண்ணுவாங்க. அஜ்ஜா வந்து கிராண்ட் ஃபாதர், அஜ்ஜி வந்து கிராண்ட் மதர். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பை பண்ணிடுவாங்க. தட் இஸ் குட் ஐடியா அப்படின்ட்டு ஷேகர். ஆமாம் அப்படிதான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து விக்கியும் நான் வர சொல்றேன். ஏன் அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறப்ப வந்து நூனு இருப்பான், ஆனால் வரப்ப எனக்கு யாரும் இருக்கா, நான் போகிறா அப்புறம் தூங்கிடுவாங்கல்ல, அது நைட் ஆயிரும் வர. அதனால வந்து நான் விக்கியும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நூனு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிவிங் ரூமில் ஒரு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து சோட்டா பீமை பார்க்குறான். ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட். ஸோ இதோட இந்த ஃபேமிலி சாப்டர் கம்ப்ளீட்டட், த ஃபேமிலி. ஸோ இதில் யார் நூனோட அப்பா, நூனோட அப்புறம் நூனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நூனு வந்து அவங்களோட என்டையர் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து என்னன்னா சொல்லியிருந்தேன் டைட்டில். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் த வில்லேஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அவங்க பேக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஸோ த விசிட்டிங் த வில்லேஜ், இதுதான் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு 4 எபிசோடு நம்ம ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் விசிட்டிங் த என்னது வில்லேஜ். ஓகே, ஸோ ஓகே, டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம நேஹா குட்டி சேனலை